உமக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. Praise God. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ளணும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. தீமோத்தேயை பற்றிய சத்தியங்களை உங்களோடு பேசிக்கிட்டு வரேன். பைபிள் கேரக்டரை கொஞ்சம் நீங்கள் தியானிச்சிங்கன்னா உங்கள் கேரக்டர் மாறும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 திங்ஸ். ஒன்று சாட்சி, ரெண்டாவது அனுபவம். ஒன்று சாட்சி, ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், டெஸ்டிமனி எக்ஸ்பீரியன்ஸு. கர்த்தருக்குள்ளே வாழுகிற ஒரு அனுபவம் தான் உங்களை ஊன்ற கட்டும். அனுபவசாலிகள் தான் பிரகாசிப்பார்கள். சரியா? அப்போது தீமோத்தேயை பற்றிய சாட்சி நற்சாட்சி, தீமோத்தேயை பற்றிய சாட்சி நல்ல சீடன், தீமோத்தேயை பற்றி விசுவாசம் உள்ளவன். நேற்று வரைக்கும் நான் பேசினேன். இன்றைக்கி நீங்கள் வாசிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். ஆம், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. என்னை போல அவனும், அண்டர்லைன் த பாயிண்ட், என்னை போல அவனும், as I also do, என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. யார்? தீமோத்தேயு. நீங்க ஒரு தீமோத்தேயுவா இருந்தால் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவங்களா இருப்பீங்க. இல்லை, என் பேர் தீமோத்தேயு இல்லை பிரதர், என் பேர் ராபர்ட். நீ ராபர்ட்டா இருந்தால் இல்லை, தீமோத்தேயின் குவாலிட்டி உங்களுக்குள்ள இருக்குமானால், நீங்கள் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி, சாஃப்ட்டு, ஹார்டு நிறையா இருக்குல்ல. அதில் அது வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு குட் கிறிஸ்டியன் லைஃப் செய்யணும். அதுதான் முக்கியம். கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். நல்ல கிறிஸ்டியன் லைஃப் வாழணும். அந்த நாட்கள்லாம் கிறிஸ்தவன் அப்படின்னாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான், கிறிஸ்தவன் பைபிள் படிப்பான், அந்த முகமே தெரியும். ஆர் யூ கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது சிலதெல்லாம். அந்த கிறிஸ்தவ வாசனையே இல்லை. வாசனையை கெடுத்தீங்களே, வாசனையை கெடுத்துட்டீங்களாப்பா. அன்னைக்கு கர்த்தருடைய யாக்கோபு புலம்புவான், வாசனை கெடுத்துட்டீங்களான்னு. கிறிஸ்தவ வாசனையை கெடுக்கிற ஆட்கள் ஒவ்வொரு சபையில் முன்னணியில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாசனையை கெடுக்கிற ஆட்கள். அப்போது இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறான். ஆமென். அவன் உங்களிடத்தில் வரும்போது அவன் பயம் இல்லாமல் இருக்க பாருங்க. உங்களை பார்த்து பயப்படாத அளவுக்கு அவன் நடந்துக்குவாங்க. அவனை பயப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி கிரியை செய்கிறேனோ அவனும் கர்த்தருடைய கிரியைகளில் வல்லவனாய் இருக்கிறான். அவன் தான் தீமோத்தேயு. அப்போ நீங்களும் நானும் தீமோத்தேயை போல மாறணும். தீமோத்தேயை போல சும்மா பேரளவில் தீமோத்தேயின் பேர் வச்சுக்கக்கூடாது. அந்த கேரக்டர் உங்களுக்குள்ளே வரணும். கிறிஸ்துவின் கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு மனுஷனாக மாறணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 6
வாசிங்க 28, 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்யணும்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். கர்த்தரை, தேவனை விசுவாசிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஆமென். கையை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். அப்போ பரவாயில்ல, நான் கூட ஆண்டவர் தான் விசுவாசிக்கிறேன், அதனால தான் ஆலயத்துக்கு போகிறேன், அதனால தான் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், பேப்டிஸ்ட் எடுத்தேன், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் யார்? திரும்ப அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இப்போ நீ யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? உடனே நீங்களாம் சொல்லுவீங்க, ஆமே நாங்களாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். இப்போ விடமாட்டேன் உங்களை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வான். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமாம், யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்க? ஆமென், தோத்திரம், நாங்கள் எல்லாம் இயேசு விசுவாசிக்கிறோம். அதனால தான் நாங்கள் இப்போ இத்தனை வருஷம் ஆண்டவரை தேடுறோம். வெரி குட். அப்போ இயேசுவை விசுவாசிப்பதே கர்த்தருக்கு ஏற்ற கிரியை. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, அவர் செஞ்சதும் செய்வான், அதுக்கு மேலான கிரியைகளும் செய்வான், தானும் செய்வான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் நம்ம ஜெயிப்போமா தோற்றுவோமா? இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நல்ல பைபிளை படிக்கணும். அப்போ தேவனுடைய கிரியை நடப்பிக்கிற தீமோத்தேயுக்களை நம்ம வீடுகளில் உருவாக்கணும். கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிற தீமோத்தேயுகளை சபைகளில் உருவாக்கணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கணும். நானே அந்த சேரை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் பிஷப்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. 65 வயசு ஆயிடுச்சுன்னா எழும்பி போயிரு தன்னால். 70 வயசு வரைக்கும் நான் தான் கிடப்பேன்னு கிடக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நான் தான் ஆர்கன் வாசிப்பேன், நான் தான் கீபோர்டை வாசிப்பேன், நான் தான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்ட்டு அப்படியே விடாமல் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த நகர்வுகளுக்குள்ளே வரணும். அப்போ இந்த கடைசி காலத்தில் பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நீர் எனக்கு நியமித்த கிரியை. எங்க நீங்க அண்டர்லைன் எங்க பண்ணணும்னு கேட்டா, எனக்கு நியமித்த கிரியை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரியை கர்த்தர் சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் ஒரு கிரியை இருக்கு. நான் செய்கிற கிரியை வேற. இப்போ நான் டெய்லி ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கிறேன். இது நீங்களும் பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆமாம், இப்போ எனக்கு பேச தான் தெரியும், பிரசங்கம் பண்ண தான் தெரியும், ஏதோ ஓரளவுக்கு தெரியும், அவ்வளவுதான். எனக்கு ப்ரொஃபஷனலாக பாட்டு பாட தெரியாது, எனக்கு கீபோர்டு வாசிக்கவே தெரியாது. ஓகே, இல்லை நான் அதை போய் செய்வேன், அதில் கை வச்சேன்னா அது உருப்படாது. எனக்கு கர்த்தர் நியமித்த கிரியை இது. ஆமாம், நீ டெய்லி கடந்து போராடு, வசனத்துக்காக போராடு, டெய்லி சமூகத்துக்கு வா, டெய்லி என்னை பார்த்து கேளு, நான் கொடுக்குற வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லு. இந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, ஒரு ஹோம்ஒர்க்கு, ஒரு கமிட்மெண்ட்டு, அதை நான் கடந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னோடு கூட ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ராத்திரி பகலும். இது ஆண்டவர் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிரியை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவே, அந்த 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் எனக்கு செய்யும்படி நீர் சொன்னதை, நீர் எனக்கு நியமித்தத கிரியையை நான் செய்தேன் அல்ல, செய்து முடிச்சிட்டேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னேன்னு அதை முடிச்சிட்டிங்களா அப்படின்னா, நான் சொன்னேன்னு முடிச்சிட்டிங்களா அப்படின்னா, ஆமாம் 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 இல்லை முடிச்சிட்டிங்களா அப்படின்னா முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது பயங்கரமான ஒரு ஆவி. அது அப்படி யாராக இருந்தால் மனம் திரும்பிடுங்க. ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம். செஞ்சிங்களா இல்லையா, ரெண்டில் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இல்லைன்னா சில ஆட்கள் ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுறது, நான் செஞ்சிருவேன், நீ செஞ்சிருவியா இல்லையான்றது, நான் செஞ்சியா இல்லையா ரெண்டில் ஒன்று. இப்படிப்பட்ட ஆட்கள் இப்படிப்பட்ட ஆட்களோடு எல்லாராலையும் ஒத்து போக முடியாது. அவர் என்ன சொல்றாரு? அப்பா, நீங்க சொன்னதை நான் முடிச்சிட்டேன்ப்பா. நாங்கள் அந்த ஆரம்ப நாட்கள்லாம், ஆரம்ப ஊழியங்கள் வந்தபோது எங்களை நடத்துவதற்கு சில முதிர்ந்த ஊழியர்களை கர்த்தர் நியமித்த போது அவங்க சொன்னதை செஞ்சு முடிச்ச பிறகுதான் சாப்பிடணுங்கிற எண்ணமே வரும் பாருங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. திடீர்னு ஆள் இருக்க மாட்டான். எங்கே போயிட்டான்? லஞ்ச் பிரேக். அப்புறம் அதுக்குள்ளே அப்படி இப்படி சுற்றி கித்தி 3, 4 மணி 5 மணி ஆயிரும். அவ்வளோதான், முடிச்சு, இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் கூட எவ்வளோ பெட்டராக இருக்குது இன்னைக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தேவனை குறித்த பயம் இல்லை, தேவனை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆண்டவர் சொல்றார், பிதாவே, நீர் எனக்கு செய்த கிரியைகள் எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்களா? கணவனுக்கு கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிங்களா? சமீபத்தில் ஒரு பிள்ளை சொல்கிறா, எங்கள் அப்பா ஒரு பென்சில் கூட வாங்கி தர மாட்டார். அதான் தெரியாது, பார்த்துக்கோ. இத்தனைக்கும் சர்ச்சுக்கு ஓடுற ஆள். அது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. ஒரு பென்சில் வாங்கி தரமாட்டார், ஒரு பேனா வாங்கி தரமாட்டார். அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி தகப்பனை மதிக்கும்? அந்த பிள்ளை எப்படி மதிக்கும்? இப்படிப்பட்ட ஆவிகளை குறித்த அடையாளம் கண்டு போதகர் சபையில் வன்மையாக கண்டித்து, நல்ல தகப்பன் எப்படிப்பட்டவன், நல்ல தாய் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிற நல்ல டீச்சிங் கொடுக்கணும். பேருக்கு 10,000 பேர் 20,000 பேர் அங்கே சபைக்கு வராங்கன்னு அப்படி பேர் புகழுக்கு சொல்றதை விட சாலிடான ஒரு மக்களை நம்ம எழுப்பணும் தேவனுக்காக. ஆமென். அப்போ இந்த கடைசி காலங்களில் இப்போ கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய கிரியை குறித்து நான் பேசுறேன். ஏன் தேவனுடைய கிரியை பற்றி பேசுறேன்? தீமோத்தேயு குறித்து பால் பேசுறாரு. சென்ட் பால் சொல்றாரு, என்னை போல, அந்த வேர்டை பாருங்க, என்னை போல கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவன் தீமோத்தேயு. ஆமென். இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியம். கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நானும் செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஆண்டவரே, கிரியை இல்லாத விசுவாசம். கிரியை செய்யணும். சும்மா படுத்து கிடந்துக்கிட்டு கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னு இன்னும் அப்படியே ஓசில பணம் வரும்னு, ஆமாம், யாராவது கொடுப்பாங்கன்னு இருக்கக்கூடாது. பிரயாசப்படணும். அந்த பிரயாசமும் ஒரு உபயோகமான பிரயாசமாக இருக்கணும். யூஸ்லெஸ்ஸான அது பிரயாசமாக இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த சத்தியம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் என் லைஃப்பை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தீமோத்தேயுவை போல என்னை மாற்றும். தீமோத்தேயுக்களை எழுப்புங்க. முதிர்ந்த வயது உள்ளவங்க ஜெபிங்க. தீமோத்தேயுக்களை எழுப்புங்க எங்க சபைகளில். தீமோத்தேயுக்களை எழுப்புங்க எங்க சபைகளில். எங்க வீடுகளுக்குள்ள தீமோத்தேயை எழுப்புங்க. ஆமா, சும்மா பாட்டு படிச்சா போதாது, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டா போதாது. கிரிய பை ஆக்ஷன். ஆமா, ஆக்ஷன்ல இருக்கணும். கிறிஸ்தவமா இருக்கும்.
பேச்சில் இருக்கக்கூடாது, பலத்தில் இருக்கணும். ரபா கபு லஹா ரமா ரந்தலமா ஹபா ரகா லபா தரா கபா ரகா தரா கபா தர்பா கபா தரபா. ஆமா, அது சிங்க கெபியா இருக்கட்டும், அது சூளை அக்னி சூளையா இருக்கட்டும், அது பத்மு தீவா இருக்கட்டும், அது ரோம ஜெயிலா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சரி கிரியை நடப்பிக்கிறவன் பால் சந்தாராபா லியாந்தாராபா கபா. ஆண்டவரே, கிரியை ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறதுன்னு பைபிள்ல சொன்னீங்களப்பா. அப்பா, பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்யணும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதுப்பா, இந்தியாவுக்கு வருதுப்பா. ஒருவரும் கிரியை செய்ய முடியாது. ஆமாப்பா, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் வரும். அப்போ அந்த யார் பிரசங்கிப்பாங்க, யார் ஜெபம் பண்ணுவாங்க, யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? நோ, அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. அந்த ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறவருக்கு முன்னால பகற்காலம் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியை நான் செஞ்சிருந்தோம். பகற்காலம் அது கிருபையின் காலம், பகற்காலம் அது ஒரு இரக்கத்தின் காலம், பகற்காலம் the time of opportunity. ஆமென். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வருது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சொந்து போயிடாத, எழும்பு கர்த்தருக்காக. ஆமா, வாழ்க்கையில தொய்ந்து போயிட்டியா, குடும்பம் உடைஞ்சு போயிட்டா, நிம்மதி இல்லாம இருக்கியா, தூக்கி எறிஞ்சிரு. இயேசுக்கு பின்னால் வர்றதுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தர் நடத்துவார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். கரந்தட்டி பாடி சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாது, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாது, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம். அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திருப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாதே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாதே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆமென், ஆமென். தீமோத்தேயு யார்? வாசிங்க. பிலமோன். பைபிள் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். பிலமோன்லாம் கண்டுபிடிக்கிறது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஆமாம், அதுக்கு நான் பக்கம் சொல்லிடுறேன். 297 பக்கம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல பிலமோன். வாசிங்க, முதல் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்ட பவுலாகிய நானும், சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும், உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் போதும். கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவன் பவுல், கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தீமோத்தேயு கட்டப்பட்டவன். ஏன்னா என்னை போல அவனும் கிரியை செய்கிறான்னு சொல்லி வாஸ்தவல்ல 1 கொரிந்தியர் 16:10. சரியா? அப்போ தீமோத்தேயை பற்றி பைபிளில் என்ன அடுத்த சப்ஜெக்ட், அவனை குறித்து ஒரு ஸ்டடி அப்படின்னு பார்த்தா, கட்டப்பட்டவன்னா கை காலும் தாம்பு கயிறில் கட்டி வச்சிருக்காங்களா? ஜெயிலில் இருக்கிறான். சுவிசேஷத்து நிமித்தம் சிறையில் இருக்கிறான். அரசாங்கம் அவனை ஜெயிலில் வச்சிருக்கு சுவிசேஷத்துக்காக.
சுவிசேஷத்துக்காக ஜெயிலில் வச்சிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் இந்த அளவுக்கு உலகமெங்கிலும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு, விலைக்கிரயம் இரத்த சாட்சிகளின் கூட்டம். அதனால தான் இந்த மார்க்கத்தை ஒருவரால் அசைக்க முடியாது. அவன் அசைப்பேன் நினைச்சவன்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பிலமோன் முதல் அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தின்படி இந்த பிலமோன் யாரு, இந்த தீமோத்தேயு யாரு அப்படின்னா, கட்டப்பட்டவன். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகி தீமோத்தேயுவும். அப்போ இயேசுவின் நிமித்தம் உபத்திரவத்தின் பாதையில் ஜெயிலில் இருக்காங்க. பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது? இதனுடைய அர்த்தம் என்ன? உங்களை நான் ஜெயிலுக்கு போக சொல்லலை, புரியுதா உங்களுக்கு? அப்போ கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு வசனத்தை வாசித்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு விளங்கிரும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான். சங்கிலியினால் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாரு. சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஜெயிலில் இருக்காங்க, ஜெயில இருந்து கடிதம் எழுதுறாங்க எபேசிய சபைக்கு. நான் சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன், சுவிசேஷத்தின் நிமித்தம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு தீமோத்தேயு குறித்த ஒரு சத்தியம் என்னன்னா, கட்டப்பட்டவன் பிசாசினால் கட்டப்படவில்லை. பைபிள்ல கூனியை பத்தி இயேசு சொல்வார்ல, 18 வருஷம் பிசாசு இவளை கட்டி வைத்திருக்கிறான். 18 வருஷம் இவளை, கம்பேரிசனை பத்தி சொல்றேன், கம்பேரிசன். ஆமா, அந்த கூனிய 18 வருஷம் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஆனா அந்த கட்டு வேற, இந்த கட்டு வேற. நீங்க எந்த கட்டு? நீங்க எந்த கட்டு? என்னையா இப்படி போட்டு வாங்குன்னு வாங்குற, பின்ன எப்படி படுறது? அப்போ சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறோமா, அல்லவிட்டால் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறோமா? ஏதா ஒரு கட்டு இருக்கணும், ஏதா ஒரு கட்டு இருக்கணும். கட்டுகளும் காவல்களும் உண்டு என்று அறிவேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. எனக்கு எருசலேமுக்கு போனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எனக்கு தெரியும். அதை பற்றி நான் பயப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன். ஆமா, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். சுவிசேஷத்திற்காக சங்கிலியிலால கட்டப்பட்டிருக்கேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்து நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு நான் பேசணும். கட்டப்பட்டிருக்கும் போது அவர் வாய் சொல்லுது, நான் பேசணும். அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா திருப்புங்க அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும் போது நான் வாசித்துட்டா நல்லா இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 4:17, அப்போஸ்தலர் 4:17, ஆகிலும் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடி இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, அவர்களை பயமுறுத்தி அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 18ஆம் வசனம், அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் போதிக்கவும் பேசவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 20ஆம் வசனத்தில் ஆன்சர் வருது பாருங்க.
நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் எப்படி ஐயா இருக்க முடியும்? பிரதர்ஸ், 50 வருஷம் ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்துக்கிட்டு, அல்லது 30 வருஷம் நீங்க வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டை போட்டுக்கிட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு, அல்லது கோட்டு ஷூட்டை போட்டுக்கிட்டு ஒரு சேர்ல ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு, அல்லது அந்த ஆர்கனை விடாம பிடிச்சிக்கிட்டு நீங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்தா வாட் இஸ் த யூஸ்? அவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்க எல்லளவும் பேசக்கூடாது அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அப்போ அப்போஸ்தலர் சொல்றாங்க, அப்பா அவர் ரொம்ப கேஷுவலா பதில் சொல்ற மாதிரி இருக்கு. நாங்க கண்டதையோ கேட்டதையோ சொல்லாமல் இருப்பது எப்படி? எனக்கு ஆசை இப்பவும் அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ இந்த காலத்தில் வந்தா தான் தெரியும் பிரைஸ்லாம் தோத்துறோம், அல்லேலியா தோத்துறையா தோத்துறோமா அப்படின்னு சொல்றது எத்தனை பேர்? அல்லது சாரி சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார், இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார் சொல்கிற எத்தனை பேர்? ஆமாம், ஒரு 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 தீமோத்தேயுக்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தீத்துக்களை உருவாக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஆமாம், நம்ம சென்னையில் தான் சொல்லணும், நோகாம நோம்பு கும்பிடுறாங்கன்னு. நம்ம நோகாம உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு, உன்னை இந்த ஜூலை மாதம் முழுவதும் உன்னை தூக்கி சுமப்பாரு. அப்போ இதுக்கு முன்னால் உன்னை சுமக்கலையா? பாரத்தோடு நான் பேசுறேன். தீமோத்தேயுக்களை உருவாக்க வேண்டிய ஊழியர்களே, தீத்துக்களை உருவாக்க வேண்டிய ஊழியர்களே, நம்ம என்ன உருவாக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு எதை உருவாக்கிட்டு இருக்கோம்? உருகுலைத்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், உருமாறின கொரோனாவை விட மோசமான ஊழியக்காரர்கள். பாரத்தோடு பேசிட்டு இருக்கேன். தீமோத்தேயுக்கள் எங்கே? தீமோத்தேயுக்கள் எங்கே? கட்டப்பட்ட தீமோத்தேயுக்கள் எங்கே? கட்டப்பட்ட சுவிசேஷத்திற்கு சங்கிலியால் கட்டப்பட்ட தீமோத்தேயுக்கள் எங்கே? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் டீச்சரா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், ப்ரொஃபஸரா இருக்கிறேன், டாக்டரா இருக்கிறேன். ஆமா, பகல் முழுவதும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, சாயந்தரம் 4 ஹாஸ்பிட்டல்ல, பகல் முழுவதும் ஒரு ஆஸ்பத்திரியில, சாயந்தரம் 4 to 10 o'clock 4 ஆஸ்பத்திரியில சுத்தி லட்சக்கணக்கான பணத்தை நீங்க சம்பாதித்து கடைசியில் எங்க போய் முடியுது? அது சொல்லுங்களேன், எங்க போய் முடியுதுயா? அந்த 6 அடி நிலம் தானையா? 6 அடி நிலம் தானையா? அது கூட நம்முடைய முன்னாள் முதல்வர், மாண்புமிகு மதிப்புக்குரிய தமிழகத்துக்கு விசேஷமான டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அந்த இடம் கூட கிடைக்கிறதுக்கு நைட்டெல்லாம் மல்லு கட்ட வேண்டியதா இருந்துச்சு. அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு. கொரோனா காலத்துல சரீரத்தை கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற சரீரத்தை கண்ணாடிக்கு இங்க இருந்து பார்த்த மனைவிகள் எனக்கு தெரியும். புருஷனை போய் பார்க்காத மனைவிகளை பார்க்க முடியாத புருஷர்கள் அப்படி தூரத்தில் இருந்து காட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் அவனை எரித்ததை மறந்துட்டீங்களா? அப்ப இந்த கடைசி காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது தீமோத்தேயுக்களை நம்ம உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். தீமோத்தேயுக்களை உருவாக்குவியா? உனக்குன்னு ஒரு அரசியலை உருவாக்குவியா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு காலம், விசுவாசிகள் எழும்ப வேண்டிய ஒரு காலம். தீமோத்தேயார் கட்டப்பட்டவன், சிறைச்சாலையில் சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டவன், உடன் வேலையாள். அதனாலதான் இன்ன வரைக்கும் அவனை பேசுறோம், பிஷப் பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாள அந்த ஆளு பிஷப்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுவான். அதனால பிஷப் மாதிரிலாம் மனம் திரும்பணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தலைவர்கள் மனம் திரும்பணும், என்ன மாதிரி ஊழியக்காரர்கள் மனம் திரும்பணும். ஆமா, நம்ம அடிக்கடி பேசுவோம், நான் மனம் திருந்திட்டேன்னு. அது உண்மை என்றாலும் திருந்த வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்குயா, எல்லாம் ஜோமனோமா எழுமி நின்று தீமோத்தேயுக்களை கர்த்தர் எழுப்புவாராக.
ஆமென். தீமோத்தேயுக்களை கர்த்தர் எழுப்புவாராக. கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவன் தீமோத்தேயு, விசுவாசத்தின் வல்லவன் தீமோத்தேயு, சரியான சீடன் தீமோத்தேயு, நற்சாட்சி பெற்றவன் தீமோத்தேயு. எங்கள் சபைகளில இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வியாதி துன்பம் கஷ்டம் இருந்தால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அந்த பலவீனத்தின் மத்தியில சொல்லுங்க, ஏசப்பா எங்க கிராம சபைகளில தீமோத்தேயுக்களை எழுப்புங்கப்பா. எங்க பட்டணத்தில் இருக்கிற சபைகளில தீமோத்தேயுக்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. தென்னிந்திய திருச்சபைகளில தீமோத்தேயுக்களை எழுப்புங்கப்பா. கத்தோலிக்க மார்க்கத்தில் தீமோத்தேயுக்களை எழுப்புங்கப்பா. ஆற்காடு லுத்தரன் ஆண்டவரே, தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சபைகளில ஆண்டவரே, ஆண்டவர் தீமோத்தேயுக்களை எழுப்புங்கப்பா. பேப்டிஸ்ட் ஆலயங்களில, ஃப்ரீவில் பேப்டிஸ்ட், ஸ்ட்ரிக்ட் பேப்டிஸ்ட் ஆலயங்களில ஆண்டவரே, பிரெஸ்பிட்டேரியன் சபைகளில, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைகளில ஆண்டவரே, பிரதரன் குரூப்ல ஆண்டவர் தீமோத்தேயுக்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எழுப்புங்க. சொல்லுங்க, எழுப்புங்க. என்னையே ஒரு தீமோத்தேயுவாய் மாற்ற முடியும். என்னையே ஒரு தீமோத்தேயாய் மாற்ற முடியும். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால யார் யாரெல்லாம் என்னை தீமோத்தேயா எழுப்புங்கன்னு சொல்றவங்க பிள்ளைகளை வரும் நாட்கள்ல அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை எப்படி தீமோத்தேயின் பாட்டி லோவிசாலு, ஆமென், அவருடைய அம்மா ஐநேக்கியாலு, ஆண்டவரே தீமோத்தேயு அந்த 3வது ஜெனரேஷன் வரைக்கும் அந்த விசுவாசம் பாய்ந்து சென்றது போல, அந்த ஃபேமிலி ஓரியன்டட் கிறிஸ்டியானா இருந்தது போல ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே விசுவாசம் உருவாக்கப்படுவதாக. பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா, தீமோத்தேயுக்களை உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்கப்பா. மாய்மாலமான ஆட்கள் வேண்டாம், உண்மையான தீமோத்தேயுக்களை உருவாக்குங்கப்பா, உண்மையான தீமோத்தேயுக்களை உருவாக்குங்கப்பா. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது பலவீனமானவங்க பலவீனமான இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. ஆமா, ரொம்ப மனபாரமா இருக்குதுன்றவங்க இருதயத்துல கை வைங்க. ஆமா, பலவீனமானவங்க எந்தெந்த இடத்துல பலவீனமோ அந்த இடத்துல கைகளை வைங்க. எனக்கு ஆபரேஷன், கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, கண்கள்ல கை வைங்க. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை, பிளட்ல டூ மச் ஆஃப் சுகர் இருக்குது, பிளட்ல தேவையில்லாத வைரஸஸ் எல்லாம் இருக்குது, ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் வியாதி வந்துட்டுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆமா, இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்தி, இயேசுவே இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறோம், தைராய்டுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறோம், ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்க்கு விரோதமாய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே லங் இன்ஃபெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நரம்பு எலும்பு தசை நார்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. பணம் பணம் பணம், அநேக குடும்பத்துல வேதனை மேல வேதனை. அதே நேரத்தில் வரக்கூடிய பணத்தை சரியா கால்குலேஷன் பண்ணி இது அவசியமா, இது தேவ சித்தமா என்று உணர்ந்து செலவழிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோமே அப்பா, 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 என் முழு பலத்தையும் பிரவாகித்து பிரயாசப்படுகிறோம் அப்பா. பலனை காணணும், எழுப்புதலை பார்க்கணும், வாலிப பிள்ளைகள் எழும்பணும் ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சிமார்களுடைய திருமண காலங்களை காணணும் ஆண்டவரே. ஆமா, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. முறிக்கப்பட்ட குடும்ப உறவுகள் மறுபடியும் ஆண்டவரே மறுபடியும் சீர் அடையணும்ப்பா. இழந்தவங்க, தம்பி தங்கச்சி இழந்தவங்க, புருஷனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க அப்பா ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க. உடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும்
நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய மாறாத கர்த்தருடைய கரம் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென்.